அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதன் காரணமாக இங்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு அவர்களுக்கென தனி இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் நேரமில்லா நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு அதிமுக கவுன்சிலருக்கு வழங்கப்பட்டது. அப்போது பேசிய கவுன்சிலர் சதீஷ், நான் மற்ற கட்சியினரை போல இல்லாமல் நான் என்னுடைய வார்டுக்கு தேவையான கோரிக்கைகளை மட்டுமே கேள்வியாக முன்வைத்திருக்கிறேன். ஆனால் மற்ற கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசுவதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதனால் இங்கு மாமன்றத்தில் பேசுவதற்கான நேரம் குறைவாக கிடைக்கிறது என்று குறிப்பிட்டார். உடனடியாக மறுமுனையில் இருந்த கவுன்சிலர்கள் சிலர், உங்கள் கட்சிக்கு தலைவரே இல்லையே என்றது போல சிலர் கோஷம் எழுப்பினர். உடனடியாக ஆத்திரமடைந்த சதி மாநகராட்சி மேயர் பிரியா இருக்கக்கூடிய இருக்கைக்கு அருகே நகர்ந்து வந்தார். உடனடியாக அங்கிருந்த திமுக கவுன்சிலர்களும் எழுந்து வந்து அவருடன் பேச்சுவார்த்தை உடனடியாக ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்தனர். இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மேயர் பிரியா அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய இருக்கைகளில் சென்று அமருங்கள் என்று கோரியதை தொடர்ந்து அனைவரும் தங்களுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு நிறைவேற்றுவதற்கு முன்பாக மாமன்ற உறுப்பினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் நேரமில்லா நேரத்தில் பல்வேறு விஷயங்கள், தங்களுடைய வார்டுக்கு தேவையான பிரச்சனைகள், அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கும் போதுதான் இந்த திமுக அதிமுகவினிடையே சிறிது நேரம் ஒரு சலசலப்பான ஒரு சூழல் உருவானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.